இப்பொழுது நாட்டில் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள் ஜாஸ்தியாக இருக்கிறது. அதனால் மாணவர்கள் அடிமைப்பட்டு சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய மருத்துவமனையிலும் பார்த்தால் போதைப் பொருளுக்கு அடிபட்டு அந்த குடும்பங்கள் சீரழியும் நிலையை நாங்கள் தினமும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால் நாங்களும் போதைப் பொருள் ஒழிப்பு இலாகாவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் லைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து 324E லைன் கவர்னருடன் சேர்ந்து இன்று இந்த போதை ஒழிப்பை விழிப்புணர்வு கொண்டு வருவதற்காக இந்த மிக பெரும் ரேலியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்கு ஒத்துழைத்த முல்லைநகர் ஸ்கூல், TMC ஸ்கூல், ஆர்விகள் பாய்ஸ் ஹை ஸ்கூல் மற்றும் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக முதல்வரும் தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. இப்போ ஓரளவு குறைஞ்சிருக்குங்களா இல்ல கூடுதலா தான் இருக்கு? இல்ல, குறையவே இல்ல, ஜாஸ்தி தான் ஆயிட்டே இருக்கு. குறையும்னு எதிர்பார்த்தோம், குறையவே இல்ல. கவர்மெண்ட் குறைஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா குறையவே கிடையாதுங்கிறத நான் வருத்தத்தோட தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் வருத்தம். ஏன்னா ஒரு டாக்டர்ங்கிற முறையில எனக்கு சமுதாயத்தின் மேல இருக்கிற நம்பிக்கையின் மூலம் சொல்றேன், நிச்சயமா போதை ஒழிப்பை ஒழிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்தியா அழிந்துவிடும், நாட்டின் உலக வரைபடத்திலிருந்து மறைந்துவிடும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். நன்றி, வணக்கம். பன்னாட்டு அரிமா சங்கம் உலக அளவிற்கு மாபெரும் தன்னார்வ தொண்டு நிறுவனம். அப்படிப்பட்ட எங்களை பன்னாட்டு அரிமா சங்கத்துடைய தலைவர் பேபரிஷ் ஒலிவிரியா அவர்கள் 8 திட்டங்களை அறிவித்திருக்கின்றார். அதில் யூத் என்ற முக்கியமான ஒரு திட்டம், இளைஞர்களுடைய தரத்தை மேம்படுத்துதல், லீடர்ஷிப்பை கொண்டு வர வேண்டும் என்பது. அந்த திட்டத்தின் கீழ் பன்னாட்டு அரிமா சங்கம் சார்பாக மாவட்டம் 324E மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட ஆளுநர் என்ற முறையில் ஒசூர் அரிமா சங்கமும் மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையும் மற்றும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் உடன் சேர்ந்து 4 துறை அலுவலருடன் சேர்ந்து ஒரு மாபெரும் போதை ஒழிப்பு பேரணியை பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்கள் வைத்து நடத்தினோம். உண்மையில் 500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். உண்மையில் அவர்களிடம் எடுத்து கூறியது, போதையை ஒழிப்போம், போதை இல்லாத உலகத்தை படைப்போம். அதுவும் முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகள் இந்த போதையை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும், போதை வஸ்துக்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அவர்களுக்கு வாசங்கள் கொடுத்து அதை இந்த பகுதியில் ஃபுல்லாக வலம் வந்தோம். பார்க்கின்ற பொதுமக்களும் சரி மற்றவர்களும் தன் குழந்தைகளை போற்று பயணித்து அந்த போதைப் பொருளிலிருந்து முற்றிலும் நீக்க வேண்டும் என்று அரிமா சங்கம் சார்பாக வேண்டுகோள் வைக்கின்றோம். அரிமா சங்கங்கள் மட்டுமில்லாமல் பல தொண்டு நிறுவனங்களும் இது போன்ற ஒவ்வொரு மருத்துவமனையும் இதனோட பேரணியை நடத்தி மக்களிடையும் பள்ளி குழந்தைகளிடையும் கல்லூரி மாணவர்களிடம் இந்த போதைப் பொருள் விற்பனை ஏற்படுத்த வேண்டும் என்று அரிமா சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்களது மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். செந்தில் அரிமா NP செந்தில்குமார், மாவட்ட ஆளுநர், 324E மாவட்டம்.